சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபின்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபின்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியினில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியினில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் இருக்கிற இடத்துல அன்னைக்கு ஏழு குத்து விளக்கு என்பது சபைகளை குறிக்கிறது. சபைகளுக்குள்ளே கர்த்தர் உலாவினார். ஏனென்று சொன்னால் சபையை நேசித்தார். இன்னைக்கு இந்த சபை நீங்களும் நானும் தான். இன்னைக்கு நம்மத்தில் உலாவி வருகிறார். எந்த இடம் அவர் தங்குறதுக்கு ஏற்றவாறு இருக்கிறதோ அந்த இடத்துல அவர் தங்குவார். இன்னைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தரை தங்குவதற்கு நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமா? கசப்பு, வைராக்கியம், பாவ பழக்கம், கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள், கர்த்தரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நான் அதை வெறுக்கிறேன், அது எனக்கு வேணாம், எனக்கு நீங்க தான் வேணும், என் உள்ளத்துல வந்து தங்குங்கப்பா ராஜா, எனக்கு நீங்க அவசிய தேவை, வாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கூப்பிடுவோம். கர்த்தர் நம்ம இடத்துல வந்து தங்குவார், வாசம் செய்வார். அவர் வாசம் செய்யும் பொழுது, ஆமென், இஸ்ரவேல் மக்களோடு கூட கர்த்தர் வாசம் செய்யும் பொழுது கர்த்தர் உடைய வழி நடத்துதலை அவர்கள் பார்த்தார்கள். பகைவர்கள் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு பாதுகாப்பு, தேவைகள் சந்திக்கப்படுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்ப இன்னைக்கு உங்க பிள்ளைங்க ஆசையா கூப்பிடுறோம், வாங்க ராஜா எங்க இடத்துல வந்து தங்குங்க. இன்னைக்கு பிள்ளைகளுடைய தேவைகளிலே உங்களுடைய கரம் செயல்படட்டும். இப்பொழுது உமது வார்த்தையிலே எங்க மனதை உயிர்ப்பீங்க. உமது வார்த்தையிலே எங்கள் புத்தி, எண்ணங்கள் சீர்படுத்தப்படட்டும். எங்கள் எண்ணங்கள் மறுரூபமாக்கட்டும். உதவி செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் கண்டிப்பாக அவருடைய வார்த்தையிலே நம்மளை பலப்படுத்துவார், சகாயப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, எதை செய்யணுமோ அதை செய்ய, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாதபடி நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அடையாளங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை வியந்து போடுற அளவுக்கு
செய்வது உண்மை. கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். கரங்களை தட்டி ஓ தேங்க்யூ ஜீசஸ் ஆமென். ஓ ஷல்லா மாதிகரபா தேங்க்யூ ஜீசஸ் ஆமென். இன்றைக்கும் கடவுளுடைய வேத வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சங்கீதம் 27:5. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். ஆமென். இந்த சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவாக எழுதுறார். காரியம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. அடுத்ததுல எப்படி வருதுன்னா, கூடார மறைவில் ஒளித்து வைத்து. அப்போ அங்க ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. அங்க ஏதோ கர்த்தர் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்கிறார். தீங்கு நாள் வரும் பொழுது நம்மளை என்ன பண்றாரு? அவருடைய கூடாரத்திலே நம்மளை மறைக்கிறார். அப்படின்னா என்ன? ஆபத்து, நாசம், மோசம். இன்னைக்கு உலகத்துல இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்குது. ஆனா விசுவாசிகள், கர்த்தரை நம்புற மக்களுக்கு இந்த தீங்கு நாட்கள் வரும் பொழுது அவருடைய கூடாரத்துல என்ன செய்யறாரு? அவங்கள தங்க வைக்கிறார். மறைத்து என்று வருது. அப்படின்னா என்ன இல்லையா? அந்த தீங்கு அவங்க மேல வராதபடி, அந்த நாசங்கள் அவர்களை தாக்காதபடி அவருடைய கூடாரத்தில் வைக்கிறார். அடுத்தது தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்துன்றார். இது கொஞ்சம் கவனிக்கணும். பாருங்க, ஏன் ஒளித்து வைக்கிறார்னா, இது எவனை வஞ்சிக்கலாம், எவனை ஏமாத்தலாம், எவனை விழுங்கலான்னு சொல்லிட்டு சத்ருவானவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை அவருடைய கூடார மறைவில் போய் மறைச்சு வைக்கிறாரு. அப்புறம் ஏன் ஒளிச்சு வைக்கிறாருன்னா, இப்போ பாருங்க, நம்ம அந்த உள்ளான மனுஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. அந்த ஆவிக்குரிய யுக்தி இல்லை. அந்த ஆவிக்குரிய சர்வாயுதத்தை எடுத்து அணியணும், தைரியமாக நிற்கணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும், பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். இதெல்லாம் நிற்கும் பொழுது தான் நீங்கள் தீமையான காரியங்கள் வரும் பொழுதும் எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் இப்போ கடவுள் அவருடைய கூடாரத்தில் போய் வைக்கிறாரு, அப்புறம் ஒளிச்சு வைக்கிறாரு. என்னன்னா, இப்போ அந்த ஒளிச்சு வைக்கிற நோக்கம் என்னன்னா, இதுக்கடையில தீமைகள், அந்த நாசங்கள் நம்மளை தாக்காதபடி என்ன பண்றாரு? நம்மளை ஒளிச்சு வைக்கிறாரு. நம்மளை ஒளிச்சு வைக்கிற முக்கியம் என்னன்னா, நம்மளை பலப்படுத்துவதற்கு. எதுக்குன்னு சொன்னா, எப்பா அது ஒன்றும் இல்லாமல் ஒன்று ஆக்கிரும், அதை பார்த்தா ஒளிஞ்சுக்கோ, நான் உனக்கு ஒளிஞ்சு வைக்கிறதுக்கு இடத்த வைக்கிறேன், போய் ஒளிஞ்சுக்கோ, அப்புறம் அது போனதுக்கப்புறம் வா. இல்லை, அப்படி கிடையாது. ஒளிச்சு வைக்கிற நோக்கம் என்னன்னா, உங்களையும் என்னையும் அவர் மறைச்சு வைக்கிற நோக்கம் என்னன்னா, நீ ஆவிக்குரிய விதத்தில் பலப்படு, சத்துவத்தில் பலப்படு, தெய்வீக ஞானத்தில் பலப்படு. தேவ சமூகம்னா சாதாரணம் நினைக்கிறீங்களா? இந்த கூடாரம் என்று சொல்லப்படுது பார்த்தீங்களா, அது எதை குறிக்குதுன்னா அவருடைய சமூகத்தை குறிக்குது. எந்த ஒரு மனுஷி தேவனுடைய சமூகத்தை தேடுறாங்களோ, அந்த தேவ சமூகத்தில் போய் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ, தேவ சமூகத்தில் தான் அவன் உருவாகிறான். நல்லா கவனிங்க, தானியேல் ஏதோ வீராப்புல அவரு சிங்க கேள்வி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுவேன், வீராப்பு வேலை செய்யாதுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அன்னைக்கு அந்த அக்னி சூளையை பார்த்து பயப்படாம நின்னது என்னன்னா, ஏதோ வீராப்பு இல்லை, தேவ சமூகத்துல அவங்க பலப்பட்டு அவன் தைரியமா நிற்கான். தேவ சமூகத்துல தான் நம்ம என்ன தெரியும்னா, கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பிரமாணமான காரியத்தை செய்வார், கர்த்தர் நம்பச்சம் இருக்கிறாரு, எந்த தீங்கும் அணுகாது, நாசங்கள் வராது, கர்த்தர் வெற்றி எடுக்க செய்வாரு, அவருடைய சமூகம் எனக்கு பலத்த துருகம். ஆமென். இன்னைக்கு அநேகர் தேவ சமூகத்தை சாதாரணமாக நினைக்கிறதுனால தான் அவங்க பாருங்க எதுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் போய்
அங்கே வாஞ்சையோடு கூட நிற்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர்கிட்ட கேட்டால் அவர் என்னுடைய அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைக்கிறார், எனக்கு ஞானத்தை தருகிறார், எனக்கு ஆற்றலை தருகிறார், நான் இந்த இடத்துல ஜெயம் எடுப்பது அதிக நிச்சயம்னு ஏன் நம்பிக்கை வரலன்னா தேவ சமூகத்தை போய் ருசி பார்க்காதனால. அதனால தான் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, மறைத்து வைத்துனா ஒளிச்சு வச்சுனா அங்க ஆவிக்குரிய மனுஷனை ஸ்ட்ராங் ஆக்குறாரு, பலப்படுத்துறாரு. தேவ சமூகம் அவசியம். பாருங்க, தேவ சமூகத்துல தான் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வார்னு அறிய முடியும். தேவ சமூகத்துல தான் நம்முடைய அடையாளத்தை நம்ம பார்க்க முடியும். தேவ சமூகத்துல தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வரத்தை நான் ஆராய்ச்சி பார்க்க முடியும். தேவ சமூகத்துல தான் கடவுள் கொடுத்த வரத்தை நான் பயன்படுத்தி பார்க்க முடியும். அன்னைக்கு பாருங்க, தேவ சமூகத்துல மோசே நின்னான். அவன் நினைக்கிறான் தேவ சமூகத்துல நின்றுகிட்டே முடியாது, நடக்காது, வாய்ப்பு இல்லை, நான் ஒரு குற்றவாளி, நான் திக்குவாகி, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை, என்னை விட்டுருங்கன்றான். ஆனால் கர்த்தர் அவருடைய சமூகத்திலேயே அவனை பலப்படுத்தி சகாயப்படுத்தி, உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடுன்றாரு, போட்டால் அது சர்ப்பமாகுது, அதை வாழை புடின்றாரு, திரும்பி கோலாகுது. இன்னொரு அடையாளத்தை காமிக்கிறார். அவனுடைய கையை மடியில் போட வைக்கிறாரு. பார்த்தா நல்லா இருந்த கை அப்படி வெண்குஷ்டமாகுது. திரும்பி மடியில் போட்டு எடுக்கிறான். போட்டு எடுத்தா ஒரு பிறந்த குழந்தையின் மேனி போலாகிறது. இது என்ன? இதை எதை காமிக்குது? எப்பா, உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும், உன்னோட திக்குவாய் எனக்கு தெரியும். ஆமாம், எகிப்திலிருந்து வரும்போது ஒரு தவறு செஞ்சுட்டு வந்திருக்க, எல்லாம் தெரியும். ஆனால் என் சமூகத்தில் உன்னுடைய அடையாளம் வேற. நீ நினச்சிக்கிட்டு இருக்க பற்றியா, என்னால் முடியாது, நடக்காது, வாய்ப்பில், எனக்கு இவ்வளோதான் திறமை இருக்குது, எனக்கு இவ்வளோதான் முடியும், எனக்கு இவ்வளோதான் தகுதி இருக்குது, நான் இந்த விதத்தில் தப்பு செய்வேன், எனக்கு இந்த விதத்தில் பற்றாக்குறை இருக்குது, எனக்கு இந்த விதத்தில் தான் திறமை இருக்குது, இதில் கிடையாது, இதை முடியாது நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனால் தேவ சமூகத்தில் வரும்பொழுது அந்த பலனுள்ள ஆவி, தேவ ஆவி உன்னை நிரப்பும் பொழுது நீ பலவானாக மாறுகிறாய். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். இறுதியாக என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். கர்த்தர் கண்மலை மேலே உயர்த்துகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா கண்மலை மேலே உயர்த்துகிறார்? 2 காரியம், நிறைய காரியம் சொல்லலாம், 2 காரியம் சொல்கிறேன். கண்மலைன்றது என்னன்னா, அந்த மலையை நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் ஏன் கண்மலை மேலே உங்களையும் என்னையும் உயர்த்துகிறார்னா, இந்த உலகம் அவருடைய பிள்ளையாகிய உங்களையும் என்னையும் பார்க்கணும், பார்த்து வியக்கணும். கண்மலை என்பது எதை காண்பிக்குது? அந்த கண்மலை மேலே உயர்த்துவேன் என்பதை எதை காண்பிக்குதுன்னா, கடவுள் நம்மை வழி நடத்துகிறது, கடவுள் நம்முடைய வேலையில உயர்த்துகிறது, கடவுள் என்னுடைய ஊழியத்தில் என்னை மேன்மை பாராட்டுவது, என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பது, வேலையில நான் சாதிப்பது, என்னுடைய தொழிலில் நான் சாதிப்பது, அதுதான் கர்த்தர் உயர்த்தி வைக்கிற காரியம். எத்தனை பேருக்கு சொல்றது வழங்குது? கண்மலை மேலே உயர்த்துகிறார். ஆமென். 2வது, இந்த கண்மலை மேலே உயர்த்துகிறது எதை காமிக்குதுன்னு சொன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்குது. கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு நிகராக எதுவும் இல்லை என்பதை காண்பிக்குது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறத போல இந்த உலகம் ஆசீர்வதிக்க இயலாது என்பதை காண்பிக்குது. இன்னொரு காரியத்தை சொல்றேன். கண்மலை மேலே உயர்த்துவார்ன்றது எதுக்கு தெரியுமா? கண்மலை மேலே உயர்த்திட்டார்னா எந்த ஆபத்தும், நாசங்களும், விபத்துகளும், நோய்களும், சாபங்களும் உன்னை தொடராது. ஏன்னா நீ அவராலே உயர்த்தப்பட்டிருக்கிறாய். அவர் உன்னை உயரத்தில் வச்சிருக்கிறார். இந்த நாசங்கள் உன்னை தொடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கும். இன்னைக்கு இருக்கிற இடத்துல இதை சொல்லுங்க. அப்பா, என்னை கூடாரத்தில் மறைத்து, என்னோட கூடார மறைவில், உங்களுடைய கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேலே உயர்த்துங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் உங்களை நம்புகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்பா பிதாவை, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில பலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை கொண்டாடுங்க. ஆமென். ஆமென். God bless you. Bye bye.